ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரெக்னன்சி ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோ தான். ஸோ வந்து என்னோட பிரெக்னன்சியில் நான் என்னெல்லாம் வந்து கடந்து வந்துட்டு இருக்கேன், ஸோ வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி அப்போ நம்மளோட கால் வீக்கம், கை வீக்கம், மூஞ்சி வீக்கம் அதுதான் வந்து ரிலேட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாகவே அது இருக்குது. கால் எடிமா, லெக் எடிமா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்னோட கால். நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். எப்பவுமே வந்து என்னோட கால் வந்து நல்லா யானை கால் மாதிரி இவ்வளோ பெருசாக ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்குமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரெக்னன்சி கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரெக்னன்சிக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் மட்டும் வீங்குது, ஒரு கால் வந்து ஹெவியாக வீங்குது, ஒரு கால் வந்து லைட்டாக வீங்குது. அதை நினைச்சாலே இன்னும் பயமா இருக்கு. வீங்கினா ரெண்டுமே ஒரே சைஸ்ல வீங்குங்கடா, ஏன்டா ஒரு கால் ஒரு மாதிரியும் ஒரு கால் ஒரு கம்மியாகவும் வீங்குறீங்க அந்த மாதிரி தான் இருக்கு என்னோட இப்போ தாட், என்னோட நினைப்பு எல்லாமே. டாக்டர்கிட்டே நான் கேட்டேன், என்ன டாக்டர் ஒரு கால் மட்டும் நல்லா வீங்கி இருக்கு, ஒரு கால் வந்து மீடியமா வீங்கி இருக்கு, இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஏன்னா ஹித்துக்கு வந்து ரெண்டு காலுமே வந்து செம்ம வீக்கம். என்னால வந்து மெட்டி போட முடியாது, கொலுசு போட முடியாது, எதுவுமே போட முடியாது. ஒரு 3rd மந்த்ல இருந்தே வந்து நான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். பட் இந்த பேபிக்கு வந்து நான் ஒரு 5வது மாசத்துக்கு மேலதான் வந்து கழட்டி வச்சிருக்கேன். மெட்டி கிடையாது, ஒரு கொலுசு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து கழட்டி வச்சாதான் வந்து நம்மளால அந்த காலை வந்து நகர்த்தியே வைக்க முடியும். ஏன்னா இறுக்கமா பிடிச்சிக்கும் காலு. அந்த மாதிரி இருக்கு. ஒரு கால் எடுத்து நகர்த்தி வைக்கவே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெயினா இருக்கு. ஒரு நரம்பும் செம்மையா இழுக்குது. நம்ம ஏதாவது ஸ்டெப் மூவ் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கடினமான வேலை செஞ்சு நம்ம வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஒரு கால் நகர்த்தி வைக்கிறதுக்கே அந்த அளவுக்கு வந்து கால் வீக்கம் இருக்கும்போது பெயின்ஃபுல்லா இருக்கு. கால் நரம்பு, வெயின் எல்லாமே வந்து அப்படியே வந்து இழுக்குது. ஸோ டாக்டர் சொல்லும் போது, நீ வந்து ஒர்க் பண்ற, ஸோ வந்து உன்னால வந்து மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். அந்த டைம் ஒர்க் பண்ற டைம்ல வந்து நீ வந்து ஸ்டூல் போட்டு கால் தூக்கி வச்சுக்கோ, வீக்கம் வந்து அதிகமா இருக்கும், வீக்கம் அதிகமா இருக்கக்கூடாது இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே வந்து அடிக்கடிக்கு வந்து யூரின் டெஸ்ட் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே வந்து கால் வீக்கம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் டெஸ்ட் வந்து எடுத்துட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்குமே அப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிஹெச் லெவல் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த கலரா வந்து ஒரு பேப்பர் இருக்கும், அதை வச்சு நம்ம யூரின்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட்ல வந்து பண்ணி பார்த்தாங்க. பிரைவேட்ல வந்து நம்மளுக்கு கண்டெய்னர்ல வந்து யூரின் சாம்பிள் எடுத்து நம்மளுக்கு வந்து அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதுதான் டிஃபரன்ஸே. பட் ரெண்டுமே வந்து யூரின் ரிலேட்டடா வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வந்து கண்டிப்பா கால் வீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டினியூஸா டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பிளட் டெஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தாலுமே இந்த கால் வீக்க பிரச்சனை வந்து அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பிபி வந்து அதிகமா ரைஸ் ஆனாலுமே வந்து கால் உடம்பு எல்லாமே வந்து வீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போட்டு யோசிக்கும் போது என்னதான் நம்ம நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து எனக்கு தெரியும் இதோட மெயின் வந்து எதனால நம்மளுக்கு கால் வீங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பர்சனலா தெரியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்துல வந்து 5 நாள் வந்து நம்ம சிஸ்டத்துல உட்காந்துட்டு இருப்போம். காலைல 8 to ஈவினிங் 8, 9 ஆயிடும் நான் சிஸ்டத்துல உட்காந்து எழுந்துக்கும் போது. ஸோ அவ்வளவு நேரம் நான் வந்து சிஸ்டத்துல உட்காரும் போது கால் தொங்க போட்டே இருக்கிறதுனால லைட்டா வந்து ஒரு அகலம் தான் வந்து கால் தூக்கி வச்சிருப்பேன். அதுக்கு மேல தூக்குனா எனக்கு அடிவயிறு வந்து வலிக்கும். ஸோ அதனால வந்து தூக்கி வச்சிருக்க மாட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்க, நீ நல்லா வந்து ஒரு மணக்கட்டை மாதிரி இல்ல ஸ்டூல் மாதிரி போட்டுட்டு நல்ல காலை வந்து இவ்வளவு தூரம் தூக்கி வச்சுட்டு நீ உட்காரணும், அப்பதான் உனக்கு வந்து எடிமா வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா வந்து அவ்வளவு தூரம் என்னால தூக்கி வச்சுட்டு உட்கார முடியல. நான் டாக்டர்கிட்டே சொல்லிட்டு எனக்கு வந்து அடிவயிறு வந்து வலிக்குது. ஸோ வந்து நான் வந்து தூக்கி அவ்வளவு தூரம் தூக்கி வச்சுட்டு உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன். பட் வந்து நீ பாத்துக்கணும், இந்த மாதிரி வந்து கால் அதிகமா வீங்க விடாத, நீர் வந்து காலுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து ப்ராப்ளம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அத வாரத்துல சனி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் வந்து நம்மளுக்கு வந்து கால் அப்படியே மொடன்னு செம்ம வீக்கமா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா சாட்டர்டே, சண்டே 2 நாள் வந்து நம்ம வந்து கீழே படுத்துட்டு இருப்போம்ல, கீழே கால் நீட்டி உட்காருவேன், தரையில உட்காருவேன், படுத்துட்டு இருப்பேன். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது, ஏன்னா அன்னைக்குலாம் 2 நாள் லீவு. ஸோ வந்து நம்ம சிஸ்டத்துல உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது, கால் தொங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 2 நாள் மட்டும் கால் வந்து சூப்பரா வந்து அப்படியே வந்து நம்ம நார்மல் லெக் மாதிரி வந்து மாறிடும். அதுவுமே வந்து கால் அந்த ஃபுட் இருக்குல்ல, இந்த ஏரியா மட்டும் தான் அப்படி வீங்காம வந்து நார்மலா இருக்கும். இங்க மேல இருக்க ஏரியா ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே அது கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கையை வச்சு அமுக்கணும் அப்படின்னா உள்ள போகும் அந்த கை, பள்ளமா இருக்கும், அந்த சதையே வந்து பள்ளமா தெரியும். என் ஹஸ்பண்ட் வந்து அழுத்தி பார்ப்பாரு. அப்புறம் மசாஜ்லாம் பண்ணி விட்டாரு அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த நீர்லாம் வந்து உடஞ்சி போற மாதிரி தெரியும், நல்லா இருக்கும். இவர் வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விட்டு இந்த கால் நெட்லாம் உடைச்சா மட்டும்தான் வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஒரு நாளைக்கு டெய்லி வந்து அவர் உயிரை வாங்கிட்டு இருப்பேன், இதை பண்ணு அதை பண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து என் பையன் பார்த்தா கால் நீட்டி உட்காந்தாலே 2 பேரும் வந்து காலில் நெட்டு அடிக்கிறது தான் வேலை. அவங்க 2 பேருக்கும் நெட்டு அடிச்சுட்டு மசாஜ் பண்ணி விடுறது தான் அவங்களுக்கு வேலை. ஸோ அந்த மாதிரி ஆயிடும் நம்மளோட லெக் எடிமா வந்துச்சுன்னா. இதுக்கு வந்து நம்ம ஹோம் ரெமெடியா வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப். அது வந்து முருங்கைக்கீரையோட அந்த குச்சிலாம் இருக்குல்ல,
அது கூட சேர்த்து முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு லைட்டாக பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறை எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து லெக் எடிமா வந்து போயிடும். எனக்கு வந்து செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அந்த வாரத்தில் 5 நாள் சிஸ்டத்தில் இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் டைமில் எனக்கு போட்டு கொடுத்தாரு. கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் குடிச்சிருப்பேன். சூப்பராக வந்து அந்த காலில் இருக்க அந்த நீர் எல்லாமே இறங்கி யூரினேட் வழியாக வந்து எனக்கு வந்துடுச்சு. நடுவில் வேறு சம்மர் டைம்ன்றதுனால எனக்கு வந்து செம்ம யூரின் ப்ராப்ளம் வந்துச்சு. யூரின் வந்து எனக்கு வரவே வராது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நீர் சுடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து நிறைய தண்ணி குடிப்பேன். ஆனால் கொஞ்சமாக தான் யூரின் வரும். அந்த மாதிரி ரொம்ப எரிச்சலாக யூரின் வரும். அந்த டைம்லலாம் இந்த கீரை ஜூஸ் வந்து கீரை சூப் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுச்சு. அதெல்லாம் குடிச்சதுனால தான் வந்து எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு வந்து போகாமல் நார்மலாக வந்து நார்மல் யூரின் வந்து வர ஆரம்பிச்சுது. நீங்களுமே இந்த மாதிரி நீர் சுளுக்கு, அதாவது நீர் சுளுக்குனா யூரின் போகும்போது செமைய எரியும், யூரின் வரும்போது ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து குடிங்க. வீட்லேயே வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குச்சியோட வந்து நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்ம ரிசல்ட் இருக்கும் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்லேருந்து. அது இல்லாமல் கால் வீக்கமும் வந்து சூப்பராக குறையும். அதுக்கப்புறம் வந்து டயட்டில் என்ன ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நிறைய நீர்க்காய்கள், அதாவது சம்மர் சீசனுக்கு சொல்கிற மாதிரி தான் வந்து நிறைய 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 முடிஞ்ச அளவுக்கு வந்து நீர் காய்கறி வந்து எடுத்துக்க சொன்னாங்க. முக்கியமாக வந்து லெக் எடிமாக்கு வந்து கால் வீக்கத்துக்கு வந்து என்ன எடுத்துக்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்க சொன்னாங்க. நல்லா இவ்வளோ பெரிய சொரக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாளைக்கு வந்து சொரக்காய் ஜூஸ் வந்து குடித்தேன். அதுவுமே வந்து செம்ம ரிசல்ட்டு. செம்மையாக வந்து என்னோட உடம்புல வந்து இந்த நீர் வந்து வேஸ்ட்டாக இருக்க நீர் எல்லாமே வந்து எனக்கு வந்து வெளியே எடுத்து விட்டுடுச்சு. செம்மையாக யூரின் போனேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கால் வீக்கமோ இல்லை, மூஞ்சி வீக்கமோ இல்லை, கை வீக்கமோ இல்லை, உடம்பும் வந்து லைட்டாக லேஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எக்ஸஸான நம்ம ஃப்ளூயிட் வந்து நம்ம உடம்புல வந்து அன்வான்டாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வரலாம். கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து ஒழுங்காகவே வந்து அதோட வேலையை செய்ய விடாது இந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே. ஸோ வந்து உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கை காலெலாம் வீக்கமாக இருக்கும்போது நீங்கள் வந்து நிறைய வந்து நீர் காய்கறி எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்களால் ஃபுட்டு மாதிரி அதை சாப்பிட முடியலனாலும் ஜூஸாக வந்து குடிச்சிக்கோங்க. நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு துண்டு இஞ்சி வந்து அதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சால்ட்டு போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பே வந்து லேஸாகும். உடம்பு இல்லாமல் கை கால் எல்லாமே வீக்கம் சூப்பராக கம்மியாகும். இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து பண்ணார். ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்குமே அது சூப்பராக ஒர்க் ஆச்சு. முக்கியமாக முருங்கைக்கீரை சூப் வந்து வேறு லெவலு. உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்து ரொம்ப கேராக இருக்குது, ரொம்ப முடியாமல் இருக்குது, அந்த டைம்லலாம் நீங்கள் முருங்கைக்கீரை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் சூப்பராக வந்து நார்மலைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அதிகமாக வந்து எடிமாலாம் இருக்குது, உங்கள் உடம்பே வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது ப்ரெக்னென்சி டைமில், உங்களால் வந்து மூவே பண்ண முடியல, நீர் வந்து அதிகமாக வந்து உங்கள் உடம்புல சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முருங்கைக்கீரை சூப் குடிங்க. அதுக்கப்புறம் சொரக்காயில் வந்து ஜூஸ் குடிங்க. இந்த 2 ரெமெடி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எடிமாவே இருக்காது. நானுமே வந்து ரீசெண்ட் டேஸில் அதுதான் வந்து ஒரு 7th மந்த்துக்கு மேலே வந்து முருங்கைக்கீரை சூப், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து சுரக்காயில் ஜூஸ் இதெல்லாம் வந்து குடித்தேன். ஸோ வந்து அதெல்லாம் குடிக்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் காலை வந்து ரொம்ப நேரம் தொங்க விடாதீங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து எனக்கு வந்து காலைல 4 மணிக்கு நான் எழுந்தேன் அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு 11 மணி ஆகிடும். ஸோ அவ்வளோ நேரம் நான் வந்து நின்ன பொசிஷன்லேயே தான் இருக்கணும். நான் படுக்க முடியாது. ஏன்னா நான் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். இங்கேருந்து ஈசிஆர் வரைக்கும் வந்து நான் வந்து பஸ்லேயே போயிட்டு ரிட்டன் வரணும். பஸ் ட்ராவலிங் மட்டுமே 3 hours 6 hours இருக்கும். அங்கே 8 hours வந்து நான் உட்காந்துட்டே இருக்கணும் சிஸ்டத்தில். வந்து வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுக்கணும். காலையிலேயே சமையல் செய்யணும். ஸோ இவ்வளோ ஒரு ட்ராஜடியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பேபிக்கு. ஸோ வந்து லெக் எடிமா வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கு வந்து நான் எதுவுமே பண்ணதில்லை. இது வெள்ளிக்கீரை ஜூஸ் குடிச்சா எடிமா வந்து கம்மியாகும், அதே மாதிரி சொரக்காய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே யாருமே சொல்லலை. யாருமே எனக்கு ட்ரையும் பண்ணல, நானும் ட்ரை பண்ணிக்கல. அது அப்படியே வந்து கால் வீக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டாச்சு. ஹாஸ்பிட்டல் போகும்போது மட்டும் யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்து கொடுப்போம். நார்மல் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து காலையில் எழுந்ததுலேருந்து நான் நின்றுட்டே இருக்கேன். என்னோட உடம்புல இருக்க வாட்டர் எல்லாமே வந்து என்னோட காலுக்கு மட்டும்தான் போய் நிற்கும். ஸோ வந்து அது இயற்கை தானே, நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், உடம்புல இருக்க தண்ணி எல்லாமே நம்ம லெக்குக்கு வந்து ஃபுல்லாக இறங்கிடும். அதுக்கப்புறம் கால் ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு வீங்க தான் செய்யும். ஸோ அதனால வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, யூரின் ப்ராப்ளம் அதெல்லாம். இந்த பேபிக்கு வந்து நடுவில் அது சம்மர் சீசன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் யூரினே வராது. அந்த டைம்லலாம் நிறைய வந்து நான் வந்து சாத்துக்குடி சீசன், அந்த டைம்லாம் செம்மையாக வந்து சாத்துக்குடி வந்து நிறைய சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சாத்துக்குடியில் ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து வெள்ளரிக்காய் வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட அந்த ப்ரெக்னென்சியில். வெள்ளரிக்காய் சாலட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அது வந்து நம்மளோட லிவர், அதுக்கப்புறம் கிட்னி எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிவிடும். நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதுமாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி உங்களோட ஃபுட்டில் வந்து வெள்ளரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வெள்ளரிக்காய் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வந்து
சூப்பராக வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து வெள்ளரிக்காயெல்லாம் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எடிமா இருக்காது. நான் இந்த மாதிரி நிறைய வந்து இந்த ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல் செல்ல குட்டீஸ். பை பை.